தளபதியான ஃபேனாகவும் சரி ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். எக்ஸைட்மெண்ட் எப்போ பீக்கில் இருந்துச்சுன்னா நேற்று நைட்டு வந்து படம் வந்து ஃப்ரான்ஸ்லலாம் திருப்பி ரீரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவ்வளோ வீடியோஸ் இருந்துச்சு. செலிப்ரேஷன் மூடு பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 1125 தேட்டரில் 345 தேட்டருக்கு மேலே கில்லி ரீரிலீஸ் ஆகிருக்கு. எல்லா மெயின் ஸ்க்ரீன்லேயும் போட்டிருக்காங்க. ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு 2 days ஃபுல்லு. நம்ம கமலாவில் வந்து ஃபஸ்ட்டு 6 நாளைக்கு 2 ஸ்க்ரீனுமே 10 ஷோவுமே அதாவது 60 ஷோவுமே சோல்ட் அவுட்டு. ப்ரீ புக்கிங்கில் மட்டுமே 20,000 டிக்கெட் விற்றுருக்கோம். இன்னொன்னா 2024 ப்ரீ புக்கிங்கில் ஹையஸ்ட் டிக்கெட் வந்து இப்போ வரைக்கும் கில்லி தான் பண்ணியிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மக்கள் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கில்லி வந்து ஃபஸ்ட் டைமாக நம்ம கமலாவில் வந்து எப்படி அதான் 20 years பேக் வந்து கமலாவில் அந்த படம் வரல. ஏன்னா அப்போல்லாம் வந்து ஒரு 4 தேட்டரில் 100 நாள் ஓடும். இப்போலாம் வந்து 100 தேட்டரில் ஒரு படம் 4 நாள் ஓடுறதே கஷ்டமாக இருக்குது. இப்போ ட்ரெண்ட் அப்படி இருக்குது. ஸோ அப்போ 20 வருஷம் முன்னாடி நாங்கள் கில்லி வந்து கமலாவில் போடல. நம்ம ஏரியாவில் வந்து உதயத்தில் தான் ரிலீஸ் ஆச்சு. இப்போ 20 years கழிச்சு திருப்பி கமலாவில் போட்டிருக்கோம். அதான் எங்கள் ஆசைலாம் பேனர்லாம் பெரிய பேனராக வைங்க. ஏன்னா நம்ம அப்போ போடல 10 வருஷம் முன்னாடி. இப்போ 75 பேனர் வைங்க. உள்ள ஆடியன்ஸ்க்காக கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 2-3 days எல்லா ஷோவும் ஒன்ஸ் மோர் போடுங்க. அந்த டிஸ்கோ லைட்ஸ்லாம் செட் பண்ணி ஸோ ரொம்ப வைபாக பக்காவாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ஜாய் பண்ணுறதை பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஒரு ஷோ ஒரு பாட்டு நான் ஒன்ஸ் மோர் பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு ஷோவில் அப்படி போடு, ஒரு ஷோவில் கொக்கரக்கோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 2-3 days எல்லா ஷோக்கும் ஒன்ஸ் மோர். அடுத்து என்ன படம் அந்த மாதிரி ரிலீஸ் வெயிட்டிங் இருக்குது? அடுத்து வந்து பயங்கர வெயிட்டிங். எனக்கு இந்த ரீரிலீஸ் ட்ரெண்ட் ஆரம்பிச்சதுலேருந்தே கேட்ட படங்கள் வந்து கில்லி, அது இன்னைக்கு வந்துருச்சு. அடுத்தடுத்து கேட்குற படம் மங்காத்தா கேட்குறாங்க, 7G ரெயின்போ காலனி கேட்குறாங்க, பொல்லாதவன் கேட்குறாங்க, படையப்பா கேட்குறாங்க, இந்தியன் 1 கேட்குறாங்க. இந்தியன் 1 வந்து ஏம் ரத்னம் சார் சொன்னார், இந்தியன் 2க்கு முன்னாடி நான் கண்டிப்பாக ரீரிலீஸ் பண்ணுறேன்னு. அப்புறம் மங்காத்தா வந்து எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா May 1 ரிலீஸ். நீங்கள் இப்போ ரீசெண்டாக எல்லா இடத்துலையும் வைரல் ஆச்சு, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அது ஆக்சுவலாக May 1 வந்து இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகிருக்கிறது ஓவர்சீஸில் மட்டும்தான். தமிழ்நாட்டில் May 1 மங்காத்தா இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஏன்னா ரைட்ஸ் வந்து தயநிதி மாறன் சார்ட்டையும் சன் பிக்சர்ஸ்கிட்டையும் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஓவர்சீஸ் வேறு ஆள்கிட்ட ரைட்ஸ் இருக்குது, அவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அது வெரி சூன் எதர் May 1 இல்லை அடுத்து வெரி சூன் ஒரு டேட்டில் கன்ஃபார்ம் ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போதைக்கு May 1 வந்து எந்த படம் கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னா தீனா ரீரிலீஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ தீனா வந்து May 1. பயங்கரமாக இருக்குங்க. எல்லாம் தொண்டை தனியாக போயிடுச்சுன்னு சொல்லி கத்துறாங்க. ஒரு சில படத்துக்கு இப்போ 3ல கொலவெறிக்கு ஒன்ஸ் மோர் கேட்டாங்க, வாரணம் ஆயிரம்ல அஞ்சலை கேட்டாங்க. இந்த படத்துக்கு சீன்லேருந்து சாங்லேருந்து எல்லாத்துக்கும் ஒன்ஸ் மோர் தான் கேட்குறாங்க. பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. படம் முடிஞ்சிச்சு, நீங்கள் ரிவ்யூ எடுங்க கண்டிப்பாக.